ரொம்ப சிம்பிளாக க்ரீமி மஷ்ரூம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு கட் பண்ண பச்சை மிளகா அதோட வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸ் அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினப்புறம் அதை கவர் பண்ணி வச்சோம். மஷ்ரூம்ஸில் தண்ணி விடும். அந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்தப்புறம் ஒரு டம்ளர் பால், காய்ச்சாத பால் தான் விட்டு நல்லா கலந்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துட்டு மூடி வச்சு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு எடுத்தோம்னா நல்லா எல்லாமே ஒரு சேர வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர், கொஞ்சம் ஃபேப்ரிகா பவுடர் சேர்த்துட்டு 2 மினிட்ஸ் மூடி விட்டு எடுத்தால் ஒரு க்ரீமி மஷ்ரூம் ரெடி. இது ஃப்ரைட் ரைஸோட, ஜீரா ரைஸோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.